உருளைக்கிழங்கு தேங்காய் பல் போட்ட கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் பல், தக்காளி, ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் தேவை. அந்த மசாலா எப்படிங்கிறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயம் ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினதுக்கு அடுத்தது தக்காளி போடணும். இதில் லாஸ்ட்டாக ஒரு மசாலா சேர்த்துவோம். அது என்னென்னா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் தேங்காய். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போடலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு. தக்காளி ஓரளவுக்கு வதங்கணும். உப்பு போட்டால் நல்லா கரைஞ்சி வதங்கும் தக்காளி. அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன். அடுத்து உருளைக்கிழங்கு தோல் நீக்கி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கணும். எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக வதங்கி நல்லா செமி கிரேவியாக வந்துடும். அதுக்கு அடுத்தது தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடணும். உருளைக்கிழங்கு அடுத்து தேங்காய் பல் போடணும். நல்லா உருளைக்கிழங்கும் தக்காளியும் வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பல் போட்டு லாஸ்ட்டாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோன்னு சொன்னோம் இல்லையா, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, தேங்காய் கொஞ்சம், 2 வரமிளகா, அதை அரைச்சதை மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டோம்னா நல்லா செமி கிரேவியாக வந்துடும். அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ரோஸ்ட்டு பண்ணினதை அதை மிக்சியில் அரைச்சி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கணும். இதுதான் அது. வரமிளகா, ஜீரகம், மிளகு இதெல்லாம் சேர்ந்து. ஓகே, தேங்க்யூ.